அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 30வது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம். அறியாமையில் உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார் என்று காணப்படுகிறது. இப்போ அறியாமையில் உள்ள காலங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு வருவதற்கு முன்பே பல நேரங்களிலே பல இடங்களிலேயும் ஜீவனுள்ள தேவனுக்கு பதிலாக அடிக்கடி ஜனங்கள் விக்கிரகங்களை தான் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதற்கென்று சொல்லி ஏதாவது ஒரு இறந்த மனிதரோட பேரையோ மரத்தின் பேரையோ பெரிய மலைகளின் பேரையோ சொல்லி தொழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் சிருஷ்டிப்பான சூரியன் சந்திரன்களை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், இப்பொழுதோ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அவர் மனுஷனாக இந்த பூமியில் வந்தாலும் பாவத்துக்கென்று அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். அது கண்கூட அந்த சீடர்கள் கண்டார்கள், அவர்களுக்கு காட்சி அளித்தார். நான் போகிறேன், போயிட்டு நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து கொண்டு போவதற்காக உங்களுக்காக வாசஸ்தலம் ஒதுக்கிட்டு நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போது அந்த ஒரு அறியாமையின் காலத்தில் தேவனை ஆராதிக்காமல் விக்கிரக ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தேவன் உண்டென்றும் ஜீவனுள்ள தேவன் உண்டென்று நம்ம அறிகிறபடியினால மனம் திரும்பி இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்தும் அறியாதவர்களைப் போல இருக்கும்போது பெரிய ஆண்டவருடைய சிட்சைக்கு ஆட்களாய் மாறுகிறோம். ஆனால் அந்த சிட்சைக்கு ஆட்களாய் மாறாதபடி தேவனை நாம் உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதித்து தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.